ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த கிளாஸில் நம்ம நேற்று பார்த்த எம்சிஏ அதோடைய செகண்ட் பார்ட். ஓகேவா? நேற்று ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் பார்த்துருப்போம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா மீதி அதில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் கொஸ்டின் மட்டும் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ மீதி கொஸ்டின் ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட விட போகிறேன். கொஞ்சம் டிஃபிகல்ட் மீன்ஸ் அதை பார்த்தீங்கன்னா நீங்களே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. ஓகே, ஸோ ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்டிடியூட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மல்டிபிள் வேல நம்ம சால்வ் பண்ணலாம். நீங்களும் கீழே இந்த மெத்தட்ல பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் யூஸ் பண்ணனா கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்க்குறவங்களுக்கும் யூஸ் ஆகும், ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு வீடியோ அப்படி கீழே அப்படி பார்த்தாங்கனாலே அந்த ஒரு எக்ஸாமுக்கு ஒரு ப்ரிப்பேர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் இந்த கிவன் ஃபிகர். ஓகேவா? ஸோ இது எம்பிஏ கொஸ்டின்ல கிட்டத்தட்ட இதே மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஸ்கொயர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இது போய் கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ எங்கெல்லாம் ரெண்டு ஜாயிண்ட் ஆகுதோ அதுல இருந்து ஒவ்வொரு பாயிண்டை நீங்க பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயிண்ட் ஆகுதோ ஸோ அது எங்க வர முடியுது. ஓகேவா? இதை எடுத்துக்கலாமா? முடியாது. ஓகேவா? அப்போ ஸ்ட்ரெயிட்டா நமக்கு இதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்களே இதுல கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ கவுண்ட் பண்ணி பார்த்தா 28 இருக்குது. ஓகேவா? 28 இருக்குது. ஓகேவா? இதுல ஒரு சின்ன க்ளூ என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த 90% உங்களுக்கு தெரியல வரல அப்படின்னா எது பெரிய வேல்யூ அதான் ஆன்சர் ஆகும். மோஸ்ட் 90% எல்லாத்துக்கும் சூட் ஆகாது. ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா பொறுமையா கவுண்ட் பண்ணி பண்றக்கூடிய ஒரு வேலை தான். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணலாம்னா ஒவ்வொரு பாயிண்ட் 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ 6 பாயிண்ட் இருக்குங்களா? ஸோ அப்போ 6 பாயிண்டே நீங்க வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி நீங்க பண்ணாலே போதுமானது. ஓகேவா? ஸோ அந்த 6 பாயிண்ட்ல இருந்தும் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பாயிண்டா நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்க 1ல இருந்து ஆரம்பிக்கிறது இந்த ஒன்று இருக்குது. ஓகேவா? இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்க கம்ப்ளீட் பண்ணாலே வந்துடும். ஈஸியா தான் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ரெக்யூர்ட் டு மேக் த கிவன் ஃபிகர் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட் லைன் எல்லாம் கவுண்ட் பண்ணுங்க. ஸோ கவுண்ட் பண்ணும்போது நம்ம ஜஸ்ட் என்ன யூஸ் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வேற கலர்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறதெல்லாம் கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் இருக்குது, அப்புறம் ஸ்லாண்டிங்கா இருக்குது. ஸோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ணினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18 வரும். ஓகேவா? ஸோ கவுண்ட் பண்ணிக்கோங்க பொறுமையா உட்காந்து. ஸோ அவ்வளோதான். இதுல என்ன ட்ரிக் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் இருக்குது, அப்புறம் ஸ்ட்ரைட்டா இருக்குது, அப்புறம் ஸ்லாண்டிங்ல இருக்கிறத கவுண்ட் பண்ணிக்கோங்க. 18 வரும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சூஸ் த கரெக்ட் வாட்டர் இமேஜ் ஆஃப் த கிவன் ப்ராப்ளம் ஃபிகர் ஃப்ரம் த ஆன்சர் ஃபிகர்ஸ். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் ஃபிகருக்கும் இதுக்கும் ஸோ இதுல இருக்க மாதிரியே இதோட வாட்டர் இமேஜ் எங்க இருக்குன்னு கேட்கறாங்க. ஓகேவா? வாட்டர் இமேஜ்னா என்ன? இப்படி நீங்க கீழே வச்சீங்கன்னா அப்படியே தலைகீழ தெரியும். அப்படித்தானே? ஸோ இங்க உள்ளது பக்கத்துல தெரியும், இங்க உள்ளது இங்க தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ இது அப்படியே ஆப்போசிட்டா தெரியும். அவ்வளவுதான். அப்போ இங்கதான் இந்த ஸ்கொயர் வரணும். ஓகேவா? இங்கதான் இது வரணும். அப்புறம் நமக்கு இங்க 4லயுமே பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ இந்த ஸ்கொயர் மட்டும் நம்ம கவனிக்கணும். ஸ்கொயர் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது அதை அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல வரும். ஓகேவா? அப்படியே திருப்பி போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல வரும். கரெக்டா? இது ஃபுல் ஆகும். புரியுதா? இமேஜின் பண்ண முடியுதா? ஸோ அவ்வளவுதான். ஸோ அப்போ எங்க இருக்கிறது ஆப்ஷன்? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இது பாத்தீங்கன்னா டியும் அதான் கொடுத்துருக்காங்க. டி இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பக்கமா உள்ளதை கொடுத்துருக்காங்க கிடையாது. இங்க பாருங்க, ஆரோ மார்க்ல ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆரோ மார்க் மாறாது இல்லையா? ஸோ நமக்கு வாட்டர் இமேஜ் இங்கதான் ரிஃப்ளெக்ட் ஆகும், இங்க ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகே, இங்க ரிஃப்ளெக்ட் ஆகாது. கரெக்டா? இது மிரர் இமேஜுக்குள்ள கொடுத்துருக்காங்க. ஓகே, இது மிரர் இமேஜுக்குள்ளது கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வாட்டர் இமேஜ். ஓகே, ஸோ அப்போ பி இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? இது புரிஞ்சு இல்லையா? ஸோ அப்போ பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது, வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை இஃப் கே இஸ் தேர் எல் ஹேஸ் டு பி தேர்? ஓகேவா? ஓகே, வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை இஃப் கே இஸ் தேர் எல் ஹேஸ் டு பி தேர்? ஓகே, கே இருந்துச்சுன்னா எல் அங்க இருக்கணும் அப்படின்றதுல என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. பார்க்கலாம். கே அண்ட் எல் வில் ஆல்வேஸ் பி டுகெதர். ஸோ டுகெதர்னு கொடுக்கல, கே இருந்தா எல் இருக்குன்னு கொடுத்தாங்க. ஓகே, இதுவும் ஓகே தான். ஓகே, இது கொஸ்டின் மார்க்ல வச்சுக்கலாம், லாஸ்ட்ல பார்க்கலாம். கே இஸ் நாட் தேர் தென் எல் வில் நாட் பி தேர். ஓகே, இது அப்படியும் கிடையாது இல்லையா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா கண்ணமும் தப்புன்னு சொல்லலாம். இங்க என்ன சொல்றாங்க, கே இருந்தா எல் இருக்குன்னு சொல்லிருக்காங்க தவிர
கே இல்லாட்டி எல் இருக்காது அப்படின்றதுக்குலாம் நம்ம வந்து போக முடியாது. கே இஸ் தேர் தென் எல் ஆல்சோ பி தேர். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இதான் பாசிபிள் கரெக்ட்னு தோணுது. இதையும் பார்த்துடலாம். கே அண்ட் எல் ஆல்வேஸ் நாட் டுகெதர். ஸோ இதுவும் தப்பு. இப்போ நமக்கு டவுட் வருது வந்து தான் ஏயா சியான்றதான். ஸோ எனக்கு பெஸ்டா தோன்றது வந்து பார்த்தீங்கன்னா சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 42. வினித் இஸ் டாலர் தேன் ராமன் பட் ஷார்ட்டர் தேன் ஜோதி. வினித் இஸ் டாலர் தேன் ராமன் பட் ஷார்ட்டர் தேன் ஜோதி. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம இருக்கலாம். வினித் டாலர் தேன் ராமன் பட் ஷார்ட்டர் தேன் ஜோதி. வினித் வந்து ஷார்ட்டர் தேன் ஜோதி. ஓகே, சுமித் இஸ் த ஷார்ட்டஸ்ட். சுமித் தான் உள்ளே வந்து ஷார்ட்டஸ்ட். ஆமா, அப்போ அவர் வந்து லாஸ்ட்ல போட்டுக்கலாமா? தீபக் இஸ் டாலர் தேன் சுமித் பட் ஷார்ட்டர் தேன் ராமன். டாலர் தேன் சுமித், ஷார்ட்டர் தேன் ராமன். அப்போ இந்த கேப்ல வந்து ராமன் யார் வராங்க? தீபக் வராரு. ஓகேவா? ஸோ அப்போ இப்படி வரும். அப்போ இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா ஆர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆருக்கு அப்புறம் டி, அதுக்கப்புறம் எஸ். கரெக்டா? இப்படிதான் வரும். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இப்போ ஹூ இஸ் த டாலஸ்ட்னு கேட்டிருக்காங்க. யார் டாலஸ்ட்? ஜே தான் டாலஸ்ட். ஓகேவா? ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஈஸி தானே? இது கொடுத்துருக்கத இந்த மாதிரி நம்ம வந்து எழுதிட்டாலே ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின், 2 square boxes in the figure. 2 square boxes in the figure given to be painted with different colors such that no two adjacent boxes even diagonally has same color. ஓகேவா? பக்கத்துல உள்ளது வந்து சேம் கலர் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? பக்கத்துல இருக்கிறது சேம் கலர் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. டயகனலா இருந்தா கூட சேம் கலர் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஹவு மெனி மினிமம் கலர் டு யூ நீட் இன் ஈச் கேஸ்? ஸோ இப்போ இங்க ஒரு கலர் வந்து எல்லோ போடுறீங்க அப்படின்னா இங்க எல்லோ வராது, இங்க வராது, இங்க வராது, இங்க வராது, இங்கேயும் வராது. கரெக்டா? நம்ம கரெக்டா வந்து எல்லோ இங்க தான் வரும். கரெக்டா? அதுக்கப்புறம் எல்லோ நம்ம இங்க போட்டுக்கலாம், வேற எங்கேயும் போட முடியாது. அப்போ ஸோ வேற என்ன ஒரு கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம்? இப்போ ரெட்டை வந்து இங்க போட்டுக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். நீங்க வந்து ஸோ கலர் பண்ணலாம் கேஸா என்ன பண்ணலாம்னா ஒரு குறிப்பிட்ட டாட்டோ இல்லைன்னா கோடோ இல்லைன்னா வந்து ஒரு லெட்டரோ போட்டுக்குவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கேயும் வராது, இங்க மட்டும் தான் வரும், இங்கேயும் வரும். அப்படிதானே? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு கலர் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ இது ஒரு கலர், இன்னொரு கலர் போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு கலர் வந்தும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ வேற வழி இல்லை, ஏன்னா பக்கத்துல வந்து வேற கலர் வந்து போட முடியாது. ஸோ இதே தான் வேற என்ன பாசிபிள் வே இருக்குன்னு சொல்லியும் பார்க்கணும். ஓகேவா? வேற ஏதாவது மாத்தி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றது நம்ம வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 கலர் வருது. ஸோ செகண்ட் ஒன்ல பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வேற ஏதாவது மெத்தட் நம்ம வந்து இதை பண்ண முடியும், அதாவது வேற ஏதாவது இதில் ஃபில் பண்ண முடியுமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 4 5 நமக்கு இந்த 3 4 ஓகே, இங்கே 2 இருக்குல்ல, 4 இருக்குது. ஓகே, இதை செக் பண்ணிக்கலாம் என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு கலர். அப்போ நமக்கு டயகனல்ல எதுவுமே போட முடியாது. அகைன் இந்த கலரை வந்து இங்கே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த கலர் வந்து இங்க மட்டும் தான் போட முடியும் இல்லையா? ஸோ வேற என்ன கலர் யூஸ் பண்ணிக்கலாம்? வந்து ரெட் யூஸ் பண்ணா ரெட் வந்து அகைன் நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பக்கத்துல எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது, இங்க யூஸ் பண்ணிக்கலாம், இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இன்னும் ஒரு கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லோ. ஓகே, இங்க எதுலயும் வராது. ஸோ அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா அகைன் 1 2 3. ஓகே, இதுல வந்து ஆக்சுவலா 3 கலர் யூஸ் பண்ணிக்கலாம். 1 2 3. அப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 கலர். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 கலர் வந்துடும். ஓகே, வேற வழி இல்லையா பக்கத்துல? அப்போ இங்க வந்து 4 வருது, இங்க 5 வருது. ஓகேவா? ஸோ 4 5 ஆன்சர்ல இருக்குது. நம்ம இப்போ என்ன செக் பண்ணணும்னா வேற ஏதாவது பாசிபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகேவா? வேற ஏதாவது பாசிபிள் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து இங்க செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான டயக்ராம் தான். ஸோ வேற ஏதாவது பாசிபிள் வெளியே இருக்கான்னா இப்போ நமக்கு 4 5 ஒரு ஆப்ஷன்ல இருக்கட்டும். ஓகே, இப்போ பாருங்க இதே நான் வந்து ஓகே ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ இங்க போட்டுக்கிறேன். ஓகே, வெறுமனே 2 கலர் மட்டும் எனக்கு பண்ண முடியாது, அது மட்டும் ஷோரா தெரியுது. அப்படிதானே? ஸோ 2 கலர் பண்ண முடியாது, ஷோரா தெரியுது. ஸோ 3 கலர்ல ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணலாம். ஓகே, ஸோ 3 கலர்ல பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து 2வது கலர் இங்க போட்டோம். ஸோ ஆப்வியஸா 3வது கலர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வரணும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அகைன் எல்லோவை எங்க தான் ஃபில் பண்ணலாம் பாத்தீங்கன்னா இங்க பண்ணலாம், இல்ல இங்க பண்ணலாம், பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து ரெட்டை வந்து எங்க ஃபில் பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஒன்லி இங்க பண்ணலாம், இல்ல இங்கேயும் பண்ணலாம். ஸோ இப்போ ஆப்வியஸா நம்ம கண்டிப்பா வந்து 4 கலர் தான் வரும், வேற வழியே இல்லை இல்லையா? ஏன்னா 3 கலர்னா நமக்கு வந்து வேற ஏதாவது மாற்று வழி பண்ண முடியுங்களா? ஒருவேளை இங்க நான் வந்து இந்த கிரீன் போட்டேன் அப்படின்னா, இதுல கிரீன் போட்டுட்டேன் அப்படின்னா இங்க ரெட் வந்து போட முடியாது. ஓகே, ஸோ அகைன் நமக்கு வந்து இந்த ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்.
ஸோ ஒருவேளை வேற ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஸோ நீங்கள் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, ஓகேவா? ஸோ சில கொஸ்டினுக்கு ஒரு சின்ன கான்ட்ரடிக்ஷன் வந்துருக்குது. ஓகே, ஸோ 4 and 5 என்னோட ஆன்சர். மேபி யாருக்காவது 3 and 5 வந்து 3 and 4 வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க இதுல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ அகைன் நான் வந்து சொல்றது ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்றது தான். ஸோ இது வந்து பார்க்குறவங்களுக்கு ஏதாவது பார்க்கும்போது ஓகே இது இப்படி இல்லை இப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ தெரிஞ்சுதான் நீங்கள் வந்து செக் அதாவது என்ன சொல்றது கீழே இதில் வந்து போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடில் வந்து இதுக்கான ஒரு ஆன்சர் நான் வந்து ஆக்சுவலாக ஏன் நான் 3 and 4 சொன்னேன்னா சில இதில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா கலர் தான் அடிக்கணும், கலர் அடிக்காம ஏன் விட்டா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்து இதை கொடுத்துருந்தாங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்ததுல ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் எக்ஸ்ட்ரா ஒரு கலர் போடுற மாதிரி இருந்துச்சு, இங்கேயும் எக்ஸ்ட்ரா ஒரு கலர் போடுற மாதிரி இருந்துச்சு, அப்படி என்ன? ஸோ இங்கே வந்து கொஸ்டின் எங்க கேட்காங்கன்னா ஹவு மெனி மினிமம் கலர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு போட்டுக்கலாம். ஸோ டயகனலாக போடக்கூடாது, இங்கேயும் நம்ம போடக்கூடாது, இங்கே ரெட்டு போடலாம். ஸோ அதே மாதிரி இங்கே ரெட்டு போடலாம், அப்படி தானே? அதே மாதிரி இங்கே வந்து எல்லோ போட்டுக்கலாம். ஸோ அப்போ பக்கத்தில் எல்லோ வரக்கூடாது, இங்கே எல்லோ போட்டுக்கலாம். ஸோ இங்கே ஒரு எல்லோ போட்டுக்கலாம். அப்போ இங்கே வந்து இன்னொரு கலர் வந்து ஆரஞ்சு போட்டுக்கலாம் வச்சுங்களேன். இது நமக்கு வந்து ஃப்ரீயாக விட்டுறலாம், அப்படி தானே? ஸோ நமக்கு தேவை வந்து இங்கே வந்து 3 கலர் 3 போட்டுக்கலாம் மினிமம். இதை வந்து பிளாங்காக விடணும், நமக்கு இதை வந்து கலர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அப்படி அந்த கண்டிஷனையும் கொடுக்கல, ஓகேவா? டிஃப்ரெண்ட் கலர் சச் தட் நோ டூ அட்ஜஸ்ட்மெண்ட், ஓகேவா? அவ்வளோதான் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து இதில் இல்லாட்டி கூட பரவாயில்ல, இதே சேம் கண்டிஷன் அங்கே வரும். அதனால 3 and 4 கூட இதுக்கு வந்து கரெக்டாக வரும் அப்படின்றது என்னோட இது. நம்ம என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஃபைனலாக செக் பண்ணால் தெரியும், ஓகேவா? ஸோ இது வந்து கரெக்டான இது என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல வந்து தெரிஞ்சா சொல்லுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர், ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இங்கே கொடுத்துருக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாலும் என்ன பண்ணணும்னா ஸோ ஒவ்வொரு பாசிபிள் வேஸும் போய் பார்க்கணும். ஸோ பிளஸ் பண்ண முடியுதா, ஓகேவா? கியூ அண்ட் ஸ்கொயர் பண்ண முடியுதா, இல்லை ஸ்கொயர் பிளஸ் 1 கியூ. இது வந்து ஜஸ்ட் லைக் நம்பர் சீரியஸ் மாதிரி தான், ஓகேவா? கியூப் அண்ட் ஸ்கொயர் பண்ண முடியுதா, இல்லை ஸ்கொயர் பண்ணி பிளஸ் 1 போட முடியுதா, இல்லை பிரைம் நம்பர்ஸ்ல கொடுத்துருக்காங்களா, ஓகே? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து செக் பண்றது தான் இதுல. ஸோ அந்த மாதிரி நம்ம செக் பண்றது தான் பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரே வழி. இந்த கொஸ்டின் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ஒவ்வொன்றா நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கறது மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டையும் கூட்டி ஏதாவது மைனஸ் பண்ணி போங்க. 6 5 பிளஸ் பண்ணாலே 11 வந்துருச்சு, ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 12 வந்துருச்சு. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்க என்ன வரும் அப்படின்றது இல்லை, ஓகே? இங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 11 + 4 இருக்குது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 12 + 1 இருக்குது. இங்க அப்ப நமக்கு வந்து என்ன இதுல வரும்ன்றதே நமக்கு வந்து தெரியல, ஓகேவா? ஸோ 11 12 13 வருமா, 13 பிளஸ் பண்ற மாதிரி வருமா அப்படின்னு இல்லை. ஏன்னா இங்க வந்து அடுத்த கண்டிஷன் ரொம்ப வித்தியாசமா போகுது, ஓகேவா? ஸோ இல்லைன்னா இதெல்லாம் கூட்டினா ஒரு இது வருதா அப்படின்றது, இந்த லைன் ஃபுல்லா கூட்டினா ஒரு இது வருதா, இந்த லைன் ஃபுல்லா கூட்டினா ஒரு இது வருதா, ஸோ அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ ஒவ்வொன்றா நம்ம வந்து இதுல வந்து நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம இதுல செக் பண்ணி பார்க்கறது மாதிரி தான் நமக்கு வந்து இருந்துச்சு, ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆன்சர் வந்து நான் வந்து ஆக்சுவலாக ஒரு இதில் செக் பண்ணேன். என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு வரல, ஓகே? ஸோ இதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்றப்ப நீங்கள் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, அதாவது கீழே வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, ஓகேவா? அந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எனக்கு எதுவுமே வந்து கரெக்டாக வரல ஆக்சுவலாக, ஓகேவா? ஸோ நிறைய இது போட்டு பார்த்துட்டேன். ஸோ இது வந்து ஆமா செக் பண்ணாத விதமே இல்லை அப்படின்றது மாதிரி தான் நம்ம வந்து நிறைய பார்த்துட்டேன். ஸோ ஒருவேளை இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே பண்ணி பார்க்கலாம். 15 6 5 13 3 9 8 2 கொஸ்டின் மார்க் 20 7 13, ஓகேவா? ஓகே, இது பிளஸ் பண்ணா இது 2 + 8 போடுவோம். அப்படின்னா இது வந்து 10 வருது. 10 × 2 இது வருது, ஓகே? பார்க்கலாமா? ஸோ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து 3 + 2 வந்து 6 இல்லைங்க வரல, ஓகே? இது ஆல்ரெடி பார்த்தேன், ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட்ல வந்து தாராளமாக பதில் சொல்லுங்க. ஓகே, எஸ் நிறைய இதை செக் பண்ணி பார்த்துட்டேன், தெரிஞ்சா சொல்லுங்க, ஓகே? ஓகே, 6ன்றது ஒரு ஆன்சர். இது நாட் ஷுவர் இதான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுடைய கமெண்ட்டுகளை மறக்காம போடுங்க, ஓகேவா? ஸோ அப்போதான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு யூஸாக இருக்கும், எனக்கும் யூஸாக இருக்கும் கண்டிப்பாக, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் செலக்ட் த ஃபிகர் இன் விச் த கிவன் ஃபிகர் இஸ் ஹிடன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஈஸியான கொஸ்டின் தாங்க. கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம ஒன்றும் பண்ணலாம் அப்படின்றப்ப ஜாலியாக பண்ணிடலாம், ஓகே? செலக்ட் த ஃபிகர் இன் விச் த கிவன் ஃபிகர் இஸ் ஹிடன், ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க ஃபிகர் வந்து ஹிடனாக இருக்கக்கூடிய ஃபிகர் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க, ஓகேவா?
ரொம்ப ஈஸியான ஒன்று. ஒரு எம் ஒரு டபிள்யூ இருக்கணும், இப்படி இருக்கணும் இல்லையா? ஸோ டபிள்யூ இருக்குதா? ஓகே, ஐ திங்க் வந்து ஆமாம். இங்கேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இங்கே இருக்குது. அப்போ நமக்கு இதை வந்து தூக்கிடலாம். இங்கே நமக்கு அதுக்கான ஆப்ஷனே நமக்கு வந்து கொடுக்கல. ஓகேவா? ஸோ அப்போ இதான் நமக்கு வந்து ஆப்ஷனாக இருக்கும். ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த சிம்பிள் மீன் இது? ஓகேவா? ஸோ இந்த சிம்பிளோடைய மீனிங் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா கேரட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்படி போட்டிருந்தா இத்தனை கேரட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிம்பிள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இது வந்து தெரிஞ்சிருந்தா ஈஸி, தெரியல அப்படின்றப்ப கஷ்டம். அவ்வளோதான். இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து தான் பார் இல்லைனா வந்து ஆம்பர்சாண்ட் இல்லைனா ரிவர்ஸ் கேரட் அதோடைய இது தெரிஞ்சா கூட நமக்கு வந்து ஈஸியாக இருந்திருக்கும். ஓகே ஓகே. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பார்த்தீங்கன்னா 8 + 6 × 5 - 10. இதே ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேம் மாடலில் எங்கே கேட்டிருந்தாங்கன்னா இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி எம்பிஏ கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போர்ட் மாஸ் ரூல் தான். இது வந்து ஈஸியானது. ஓகே. ஸோ போர்ட் மாஸ் ரூல் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் உள்ள பண்ணணும். அப்போ 8 + 6 × 5 என்ன? 30 இல்லையா? -10. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா +8 + 10 30 - 10. ஸோ ஒரு 38 - 10 28. ஓகேவா? எங்க இருக்குது? பி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ வெரி வெரி ஈஸி கொஸ்டின். ஸோ நோ ப்ராப்ளம் இது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கிவன் கியூப்ஸ் விச் கலர் இஸ் ஆப்போசிட் டு பர்பிள் அப்படின்றது. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்திருந்தாலே ஏதாவது ஒரு 2 இதை காமனா எடுத்துக்கோங்க. ஓகேவா? 2க்கும் காமனா உள்ள ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஆனா அதுல வந்து வேற வேற இருக்கிற மாதிரி மேக்சிமம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 காமனா இருக்கு. ப்ளூவும் இருக்கு, ரெட்டும் இருக்கு. இதை விட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதையும் 3ஆவது எடுத்தேன்னா பர்பிள் இருக்கு, ரெட் இருக்கு, காமனா இருக்கா? ஸோ ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதையும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதையும் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணா 2க்கும் காமனா இருக்குது என்னது? பர்பிள். ஓகேவா? 2 காமனாக பர்பிள். ஸோ அப்போ பர்பிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கிரீனை வந்து எழுதுங்க. அப்போ இங்கேயும் பர்பிள்ல இருந்து ஆரம்பிச்சு ப்ளூ வரை எழுதுங்க. ஓகேவா? ஸோ இந்த கிளாக் வைஸ்ல எழுதுங்க. ஓகே. ஸோ கிளாக் வைஸ்ல எழுதும்போது ஃபர்ஸ்ட் பர்பிள், ரெட், ப்ளூ, பர்பிள், ரெட், ப்ளூ. இங்க எழுதுனா பர்பிள், ஆரஞ்சு, கிரீன். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இதுல விடுபட்டது எது? எல்லாமே ஆப்போசிட் 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 ஆப்போசிட். ஓகேவா? ஸோ அப்போ இங்க விடுபட்டது எதுன்னு பாத்தீங்கன்னா எல்லோ மட்டும் இதுல இல்லை. அப்போ இதுல ஏதாவது ஒரு 2 பர்பிள் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஏதாவது ஒரு தூக்கிட்டு எல்லோன்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நமக்கு இப்ப நம்ம கொஸ்டின் கேட்டாங்க. இப்போ இதுல இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா எதை கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே. அப்போ ப்ளூவோட ஆப்போசிட் வந்து கிரீன், கிரீனோட ஆப்போசிட் வந்து என்னது? ப்ளூ. ரெட்டோட ஆப்போசிட் வந்து ஆரஞ்சு, ஆரஞ்சோட ஆப்போசிட் வந்து ரெட். அதே மாதிரி பர்பிளோட ஆப்போசிட் வந்து எல்லோ, எல்லோட ஆப்போசிட் வந்து இது. இப்போ நம்ம கொஸ்டின் இருக்காங்கன்னா ஆப்போசிட் டு பர்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லோ இஸ் த ஆன்சர். வெரி சிம்பிள் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும், எப்பேற்பட்ட கொஸ்டின் கேட்டாலும் இந்த மாதிரி நீங்க வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? புரிஞ்சுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐடென்டிஃபை த டயக்ராம் தட் பெஸ்ட் ரெப்ரசன்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் அமாங் த கிளாஸஸ் கிவன் பிலோ மேல்ஸ், ஃபாதர், இன்ஜினியர். ஓகேவா? ஓகே. ஸோ என்னவா இருக்க முடியும்? ஓகே. ஸோ மேல்ஸ், ஃபாதர், இன்ஜினியர். இதுல வந்து பாருங்க, மேல் வந்து ஃபாதராகவும் இருக்கலாம், இன்ஜினியராகவும் இருக்கலாம். ஃபாதர் வந்து மேலாகவும் இருக்கலாம், இன்ஜினியராகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்ஜினியர் வந்து மேலாகவும் இருக்கலாம், ஃபாதர்ஸாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பாருங்க எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன். எல்லா மேலுமே ஃபாதராக்க முடியுமா அப்படின்னா கட்டாயம் கிடையாது. எல்லா மேலுமே ஃபாதராக்க முடியுமானா கட்டாயம் இல்லை. அதே மாதிரி எல்லா ஃபாதர்ஸும் இன்ஜினியர் ஆக்க முடியுமா அப்படின்னா இல்ல. அப்போ இவங்களுக்கு கேப்பும் இருக்காது. அப்படிதானே? ஸோ இது கூட நம்ம கவலை இல்லை. கேப் இருக்காது இல்லையா? இப்போ இன்ஜினியர்ஸ் தனியா மேல் எல்லாத்துக்குள்ளேயும் ஏதோ டச் இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்காவே ஒன்ன வந்து தூக்கிடலாம். ஸோ 2வது பகுதி பாத்தீங்கன்னா மேல், ஃபாதர், இன்ஜினியர். ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா 2வது ஆப்ஷன் போறேன். எப்படின்னா இங்கேயும் பாருங்க ஒரு இதுக்குள்ள ஒரு இது ஃபுல்லாவே அடங்கிரும் சொல்றாங்க. இங்க ஏதாவது அப்படி அடங்குமா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா இங்க பாருங்களேன். இப்போ எல்லா மேலுமே வந்து ஃபாதரா? ஆல் மேல் வந்து ஃபாதர்னு சொல்றாங்க. அந்த இது கரெக்டா இருக்க முடியாது இல்லையா? ஸ்டூடெண்ட் கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ ஸ்டூடெண்ட் மீன்ஸ் என்ன, கல்யாணம் ஆகாம கூட இருக்கலாம் இல்லையா? எல்லா மேலுமே இன்ஜினியர் இருக்க முடியுமா? அதுவும் கிடையாது. அப்ப கண்டிப்பா ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்றது வராது. எல்லா ஃபாதருமே வந்து மேலா இருக்க முடியுமா? ஸோ ஓகே, இந்த கான்செப்ட் வருது. ஸோ எல்லா ஃபாதருமே வந்து நமக்கு வந்து மேலா இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா
ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஆனா இன்ஜினியர்ஸா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து வராது. ஓகேவா? ஸோ அப்ப நமக்கு கான்செப்ட் எப்படி பாத்தீங்கன்னா இதுவும் நமக்கு தப்பு. ஏன்னா மேலுக்கு உள்ள ஃபாதரும் இன்ஜினியரும் வந்து வரலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லா இன்ஜினியர்ஸ்குள்ள நமக்கு வந்து மேல் எல்லாருமே வந்து இன்ஜினியர்ஸ் எல்லாருமே ஆணா இருக்கணும் இல்ல ஃபாதரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த இதுவும் வந்து 4 தப்பாயிடுச்சு. இப்ப நம்ம எஞ்சிருக்கிறது 2 3 மட்டும் தான். சோ இதுல பாத்தீங்கன்னா 3வதுல பாருங்க அகைன் நமக்கு அதே மாதிரிதான். இந்த ஒருவேளை இத வந்து ஃபாதர்னு வச்சுக்கோங்க, சாரி மேல்னு வச்சுக்கோங்க. எல்லா மேலுமே வந்து ஃபாதரா இருக்கும். இல்ல அப்போ வந்து இதை வந்து ஃபாதரா வச்சுக்கோங்க. ஸோ ஃபாதர் எல்லாருமே வந்து மேலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எல்லா இன்ஜினியரையும் நம்ம வந்து மேலுக்குள்ள கொண்டு வந்துடும். அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா? ஓகேவா? ஸோ அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ பெஸ்ட் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது கொஸ்டின் மார்க் தான் ஸ்டில். இது வந்து மோஸ்ட் ப்ராபபிளி இல்லை. இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ 2 இஸ் த கரெக்ட். உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இல்லை வேற ஆன்சர் உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அகைன் ஃபீல் ஃப்ரீ டு கிரியேட் எ டிஸ்கஷன். ஓகேவா? ஸோ அட்லீஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு திங்க் பண்றதுக்கு ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு நீங்க வந்து ஆன்சர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இஃப் எ மிரர் இஸ் பிளேஸ்ட் ஆன் த லைன் எம்என்ல ஒரு மிரரை வந்து பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் விச் ஆஃப் த ரைட் ஃபிகர் ஆஃப் த கிவன் இமேஜ். ஓகே, இது அப்படியே மாத்தி விழும்போது எப்படி விழும்? ஸோ அப்போ இந்த முக்கோணமும் அரைவட்டமும் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? இந்த முக்கோணம் இப்படி வரும். ஓகே, அப்போ இங்க கோடு வரும், இங்க இது வரும், அப்படியே இங்க வந்து இந்த கோடு வரும். ஓகே, ஸோ முக்கோணம் ஃபர்ஸ்ட் இருக்கு எங்க? அப்போ இதை தூக்கி வரலாம், முக்கோணம் அங்கே இல்லை. இப்போ இதையும் தூக்கி வரலாம், இங்கேயும் முக்கோணம் இல்லை. ஸோ அப்போ இதுவா 2ஆ 4ஆ டவுட்டு. இங்கேயும் பாருங்க பக்கத்துல அரைவட்டம் வரணும். இது ரொம்ப ஒரு சப்பையான கொஸ்டின் வந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 இஸ் சில கொஸ்டின்லாம் அபரீதமா டஃபா இருக்கு, சில கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஓகே, ஸோ புரிஞ்சு இல்லையா? ஃபைன். ஸோ மிரர் இமேஜ் அப்படின்றது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ பக்கத்தில் உள்ளதை பக்கத்திலே காட்டும், தூரத்தில் உள்ளதை தூரத்தில் காட்டும். அப்படிதானே? ஸோ இங்கேயே பாருங்க, இது எம்என் தான் மிரர் அப்படின்னா பக்கத்தில் உள்ளதெல்லாம் பக்கத்திலே காட்டும், இது வந்து தூரமா இருக்கு, இந்த தூரத்துலாம் காட்டும். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் திஸ் சீக்வென்ஸ்? ஓகே, என்ன கொடுத்தாங்க? YVSP. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஸோ YVSP கொஸ்டின் மார்க். ஓகேவா? ஸோ எத்தனாவது எழுத்துன்னு போட்டுடலாமா? ஆக்சுவலாக இதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் வந்து இஜோடி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இஜோடி. ஸோ 5, 10, 15, 20, 25. Y வந்து 25வது எழுத்து, PQRST 20, UV 22வது எழுத்து. ஓகேவா? PQRST 19வது எழுத்து. ஓகேவா? T 20வது எழுத்துனா S வந்து 19வது எழுத்து. P ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா MNOP. O 15வது எழுத்துனா P வந்து 16வது எழுத்து. இங்க பாருங்க எல்லாத்துக்கும் வந்து 2 மைனஸ் ஆகிட்டே வருது. சாரி, -3 ஆகிட்டு இருக்குது. -3 ஆபியஸா -3. அப்போ 13வது எழுத்து என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? 10வது எழுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா JKLM. ஓகேவா? ஸோ அப்போ M தான் நமக்கு M தான் 13வது எழுத்து, N வந்து 14வது எழுத்து, O வந்து 15வது எழுத்து. எஸ், கரெக்ட். ஓகேவா? அப்போ இந்த இஜோடி அப்படின்றத நீங்க வந்து நான் வச்சுக்கோங்க. இஜோடி வந்து வச்சிட்டீங்கன்னா M வந்து 13வது எழுத்து, MB இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? M இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது பயாலஜி ஸ்டடி லைஃப் ஜியாலஜி. ஸோ பயாலஜினா ஸ்டடி லைஃப், ஜியாலஜினா என்னன்னு கேட்டாங்க. ஓகேவா? பயாலஜி வந்து ஸ்டடி ஆஃப் லைஃப், வாழ்க்கையை பற்றி படிக்கிறது தான் பயாலஜி அப்படின்னா, ஜியாலஜி வந்து எர்த்தை பற்றி படிக்கிறது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஜியோ மீன்ஸ் எர்த் இல்லையா? ஸோ லஜி அப்படின்றது அதை பற்றிய படிப்பு அப்படின்றது. ஸோ இது வந்து லைஃப் பற்றி படிக்கிறது, இது வந்து எர்த்தை பற்றி படிக்கிறது. ஓகே, அடுத்தது A, B and C are persons. Consider these relations if A plus B means A is the brother of B. அப்போ A is the brother of B. பிளஸ்னா பிரதர் யாரு? ஃபர்ஸ்ட் உள்ளவங்க. ஓகேவா? A percentage B means A is the father of B. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளவங்க ஃபாதர். ஓகேவா? ஃபாதர். அடுத்தது and A into B, XB அப்படின்னா A is a sister of B. ஸோ அப்போ வந்து X போட்டீங்கன்னா சிஸ்டர். What does MNP represent? Oh my god. Okay, MNP இது வந்து percentage, இதுவும் percentage. percentage தான் என்ன? ஃபாதர். அப்படிதானே? அதாவது M வந்து என்னுடைய ஃபாதர், சாரி N வந்து P உடைய ஃபாதர். அதான் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதானே? நமக்கு எல்லாமே இந்த percentage பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டினை பார்த்தோம்னா ரொம்ப இதுலேயே முடிச்சிருக்கலாம், மீதி எல்லாம் தேவையில்லை இல்லையா?
ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஏ பர்சன்டேஜ் பி அப்படின்னா ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி, முன்னாடி உள்ளவர் தான் ஃபாதர் அப்படிதானே. இங்க வந்தப்போ எம் வந்து என்னோட ஃபாதர், எம் என்னோட ஃபாதர், என் பியோட ஃபாதர், கரெக்டா? அப்போ இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஃபைன். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பியோட தாத்தா தான் எம், என்னோட அப்பா தான் எம். இங்க பாருங்க ஆப்ஷன் பாருங்க, எம் இஸ் த கிராண்ட் ஃபாதர் ஆஃப் பி, கரெக்டா? எஸ், அப்படிதானே. இவர் வந்து தாத்தா, அப்பா, பையன், சன், கிராண்ட் சன், ஓகேவா? எம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்முடைய பையன் வந்து என், எம்முடைய தாத்தா கிராண்ட் சைல்டு வந்து பி. என் இஸ் த பிரதர் ஆஃப் எம். எங்க பிரதருக்கு இதுவே இல்லை, எங்கேயும் கொடுக்கல. பிரதருக்கு வந்து பிளஸ் எங்கேயுமே கொடுக்கல. பி இஸ் த கிராண்ட் ஃபாதர் ஆஃப் எம். ஓகே, மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா எம் தான் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் பி. பி இதுவும் தப்பு. அங்கிள்ன்ற கான்செப்ட் நமக்கு வரல. ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். வெரி ஈஸி கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? ஏபி சாரி, if I is linked to web camera, brain is linked to கேக்குறேன். ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ வெப் கேமராவை நீங்க வந்து உங்க கண்ணுக்கு இதாக வச்சிட்டீங்கன்னா, ஓகே, வெப் கேமரா நம்ம லேப்டாப்ல கூடிய கேமரா, வெப் கேமரா, அது வந்து கண்ணுன்னு வச்சிங்கன்னா பிரெயினை வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படிதானே. அப்போ அதை வந்து எதில் வைப்பீங்க? அதை வந்து ஞாபகம் வைக்கிறது. ஸோ கீபோர்டு வராது, கீபோர்டு வந்து டைப் பண்ணது ஒரு கீயை கொடுக்குறது, மவுஸ் வராது. ஓகே, அப்போ நமக்கு இதுதான் வரும், ப்ராசஸர், கரெக்டா? ஸோ அதான் வந்து ப்ராசஸ் பண்ணுது. என்ன பண்ணுது? இங்க பாரு, இப்படி பாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அதான் வந்து நம்ம ப்ராசஸருக்கு பண்ணுவோம், கரெக்டா? ரேம் கண்டிப்பாக கிடையாது, ஓகேவா? ரோம் கூட ஓகே, ரேம் கண்டிப்பாக கிடையாது, ரீட் அக்சஸ் மெமரி கிடையாது. ஓகே, ஸோ அடுத்தது ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் இன் திஸ் சீக்வன்ஸ். எது வந்து பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5, 10, 15, 26, 37, ஓகேவா? இது வந்து 2 ஸ்கொயர் பிளஸ் 1, கரெக்டா? 4 பிளஸ் 1. இது வந்து பாருங்க 3 ஸ்கொயர் பிளஸ் 1. இது வந்து 4 ஸ்கொயர் மைனஸ் 1. இது 5 ஸ்கொயர் பிளஸ் 1, கரெக்டா? இது வந்து பாருங்க 6 ஸ்கொயர் பிளஸ் 1. அப்ப எல்லாமே ஸ்கொயர் பிளஸ் 1, ஸ்கொயர் பிளஸ் 1, ஸ்கொயர் பிளஸ் 1 வருது. இது மட்டும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் 1 வந்திருக்கு. அப்ப இதுல 15 தான் பொருந்தாது, கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்? ஓகேவா? ஓ, மெகாபைட் இருக்கு, கிலோ பைட் இருக்குது, கிகா பைட் இருக்குது. ஸோ என்ன பைட் தான் நமக்கு வந்து இல்ல? யுகா பைட் தான் இல்ல, இல்லையா? அது எம்பி இருக்கு, கேபி இருக்கு, சாரி எம்பி இருக்குது, கேபி இருக்குது. ஆனா நமக்கு வந்து ஒய்பி அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ சி இஸ் ரைட் ஆன்சர், நாட் எக்ஸிஸ்ட். ஓகே தானே? இது எம்பின்னு சொல்லுவோம், ஏபின்னு சொல்லுவோம், ஒய்பின்னு சொல்லுவோம், ஜிபி அப்படின்னு கிடையாது, கரெக்டா? அடுத்தது, ஏ இஸ் டு த ஈஸ்ட் ஆஃப் பி. ஏ வந்து பி உடைய ஈஸ்ட்ல இருக்காரு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், ஓகேவா? எம்பிஏ கொஸ்டின் நம்ம வந்து வீடியோ பண்ணியிருக்கோம், ஸோ அதையும் பார்த்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் இதுவும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நார்த்து, அப்போ ஏ இஸ் ஈஸ்ட் ஆஃப் த பி. ஏ வந்து பி உடைய ஈஸ்ட்ல இருக்காரு, ஓகேவா? பி இங்க இருப்பாரு, ஸோ பி இங்க இருப்பாரு, ஏ இங்க இருப்பாரு, ஓகேவா? ஏ பி உடைய ஈஸ்ட்ல தான் ஏ இருக்காரு, ஓகேவா? பி இஸ் டு த நார்த் ஆஃப் சி. பி வந்து பாத்தீங்கன்னா சிக்கு நார்த்ல இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ சி எங்க இருக்குது? சில இருந்து பார்க்கும்போது நார்த். அப்போ சி நமக்கு இங்க இருக்கிறாரு, கரெக்டா? இப்போ சில இருந்து பார்க்கும்போது நார்த் வந்து இதுதான். ஓகே, அடுத்தது டி இஸ் டு த சவுத் ஆஃப் சி. டி வந்து சிக்கு சவுத்ல இருக்குது, டில இருக்குது, ஓகேவா? வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் டி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ? ஓகேவா? ஸோ ஏ கம்பேர் பண்ணும்போது டி வந்து எங்க இருக்காரு? ஓகேவா? இந்த டைரக்ஷன் இருக்காரு, ஓகேவா? ஸோ இப்படி போட்டுட்டு நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், இந்த டைரக்ஷன் என்ன நமக்கு? சவுத் ஈஸ்ட். ஓ சாரி, ஐயோ, வெஸ்ட். இது வெஸ்ட், இது ஈஸ்ட். ஸோ டைரக்ஷன் வந்து சவுத் வெஸ்ட், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். எங்க இருக்கு ஆன்சர்? ஓகே, டி இஸ் ரைட் ஆன்சர். நல்ல வேலை சவுத் ஈஸ்ட்ன்ற ஆப்ஷன் இல்லை, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்ன கேர்லெஸ்னால போயிடும். ஆப்ஷன் இல்லாமல் பிரச்சனை இல்லை. புரிஞ்சா உங்களுக்கு? அவ்வளோதான். ஓகே, டைரக்ஷனை போட்டுருங்க, அப்படியே ஒவ்வொன்றா பிளேஸ் பண்ணுங்க. பிளேஸ் பண்ணிட்டு ஃபைனலாக கேட்டிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் அடிஷன் இஸ் ரெப்ரசன்ட் பை அண்ட், multiplication is represented by minus, division represented by slash, and subtraction represented by multiply. Find the value of it. ஓகேவா? அப்போ வந்து 5 எழுதிருங்க, 3 எழுதிருங்க, 6 எழுதிருங்க, 2 எழுதிருங்க. அடிஷனுக்கு பதிலாக வந்து என்ன போடுங்கன்னா and போடுங்க. ஓகே, அடிஷன் வந்து பாத்தீங்கன்னா and இருக்க இடத்துல வந்து அடிஷன் போடுங்க. மல்டிபிகேஷன் இருக்க இடத்துல மைனஸ், கரெக்டா? இங்க வந்து மல்டிபிகேஷன் இருக்கு, அப்போ அந்த இடத்துல வந்து மைனஸ் போட்டுருங்க. அடுத்து வந்து மைனஸ் இருக்க இடத்துல என்ன சொல்லிருக்காங்க? சப்ஸ்ட்ராக்ஷன் இருக்க இடத்துல வந்து மல்டிப்ளை போட சொல்லிருக்காங்க, கரெக்டா?
ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டையும் ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் படி 5 + 3 - 6 × 2 12, ஓகேவா. ஸோ இப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணா 8 - 12 = -4. எஸ், ஆன்சர் இருக்கா? சி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுங்களா? அகைன் இஸ் ஈஸி கொஸ்டின். கொஞ்சம் கவனமா பிளேஸ் பண்ணணும், அவ்வளவுதான். வாட் லெட்டர் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க்? இந்த கொஸ்டின் மார்க்ல வந்து என்ன இது வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. CGLR XTO, ஓகேவா. ஸோ எல்லாத்துக்கும் வந்து லெட்டர் போட்டுடலாமா ஃபர்ஸ்ட். ஸோ சி எத்தனாவது எழுத்து? 3வது எழுத்து, அப்படிதானே. ஜி வந்து 7வது எழுத்து. இது நான் எப்படி சொல்றேன்னா, இந்த எஜோட்டிக் அடிக்கடி நம்ம வந்து யூஸ் பண்ணி டக்குனு சில இதெல்லாம் வந்து மனப்படமாயிரும், ஓகேவா. ஜி EF G, இ வந்து 5வது எழுத்து. இது எல்லாமே 5, 10, 15, 10, 15, 20, 25, ஓகேவா. ஸோ LMNO, ஓகேவா. JKL, ஜே வந்து 10வது எழுத்து, இது வந்து 12வது எழுத்தா. அடுத்தது ஆர் வந்து நமக்கு வந்து RST, T 20னா S 19, R வந்து 18, ஓகேவா. ஸோ இதையும் ஃபில் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ் எத்தனை எழுத்துங்க? XYZ 24வது எழுத்து, ஓகேவா. PQRST T 20வது எழுத்து, ஓகே. இது பாருங்க O MNO 15வது எழுத்து. இது பாருங்க, அப்போ நமக்கு என்ன வரும் கேட்டிருக்காங்க, ஓகேவா. இங்க என்ன இதுல போகுது பாருங்க, இங்க டிஃபரெண்ட் வந்து 4, ஓகேவா. வேற கலர்ல அந்த டிஃபரன்ஸை நோட் பண்றேன். இங்க டிஃபரெண்ட் வந்து +4, இங்க டிஃபரெண்ட் வந்து +5, இங்க டிஃபரெண்ட் வந்து +6. அப்ப இங்க பாருங்க, இங்கேயும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து போகுது. இங்க வந்து -4, -5, -6 வரணும். அப்போ இங்க நமக்கு என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 இருக்குது வரணும், ஓகேவா. இதையும் வேற கலர் நோட் பண்றேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து -6னா 9 இருக்க வரணும். அப்போ 9th எழுத்து என்னன்னா IJK, ஐ வரணும், ஓகேவா. ஸோ ஐ வந்து பாத்தீங்கன்னா 9வது எழுத்து, ஐ வரணும். ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ அப்போ நமக்கு இதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட டிஃபரன்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேயும் டிஃபரன்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்தா அப்படின்னு ரெண்டும் இப்போ வந்து என்ன டிஃபரெண்ட்னா, இதே நமக்கு வந்து பாக்ஸ்லேயே கொடுத்தாங்க, நம்ம வந்து வேற மாதிரி யோசிக்கணும். ஸோ அது ஒரு டயகனல் கொடுத்துருக்காங்க, இது ஒரு டயகனல் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டா போதும். 24 - 4 5 கரெக்ட் தான், ஓகேவா. ஸோ கொஸ்டின் மார்க் ஐ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்தது, in a group of 25, 10 have studied French, 11 have studied Spanish. 25ல வந்து பாத்தீங்கன்னா 10 is okay and 8 have not studied either. How many of these studied both French and Spanish? ஓகேவா. ஸோ மொத்தம் 25ல வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு வந்து பாத்தீங்கன்னா 10 பேரு, ஸ்பானிஷ் வந்து பாத்தீங்கன்னா 11 பேர் படிக்கிறாங்க, ஓகேவா. அண்ட் 8 பேர் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே படிக்கல, ஓகேவா. நாட் வந்து 8 பேர் வந்து எதுவுமே படிக்கல. How many of these studied both French and Spanish? அப்போ அப்போ இங்க 8 பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா, ஏதோ கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே படிக்கிறாங்க இல்லையா. 8 பேர் எதுவுமே படிக்கல அப்படின்றப்ப ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு 25 - 8 = நமக்கு என்ன வரும்? ஸோ 17 பேர். அப்போ இந்த 17 மிக்சிங்ல நமக்கு வந்து இது நடக்கணும், கரெக்ட் தானே. இந்த 17 பேர் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா எல்லாத்தையும் வந்து படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வரும், கரெக்டா. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஆக்சுவலா இந்த 17 பேர் தான் பிரெஞ்சோ இல்லைன்னா வந்து ஸ்பானிஷோ இல்லைன்னா பிரெஞ்சும் ஸ்பானிஷுமோ சேர்ந்தே படிக்கிறாங்க. நமக்கு இங்க பிரெஞ்சு மட்டும் படிக்கிறவங்க நமக்கு 10 பேர் இருக்காங்க, ஸ்பானிஷ் மட்டும் படிக்கிறவங்க 11 பேர் இருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு ஈஸியா முடிச்சிடலாம். எப்படி முடிச்சிடலாம்னா, இந்த 17ல இருந்து இந்த 10 + 11 மைனஸ் பண்ணிட்டா போதுமானது. ஆக்சுவலா வந்து டிஃபரன்ஸ் எல்லாம் மாத்தி போட்டுக்கலாம், ஓகே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ நமக்கு என்ன வருது இங்க 21 4 டிஃபரன்ஸ் வந்து 4 வருது. அப்போ இந்த 4 பேர் தான் 2 லாங்குவேஜ் படிக்கிறாங்க. பி இஸ் ரைட் ஆன்சர். இப்போ வந்து 4 பேர் வந்து 2 லாங்குவேஜ் படிக்கிறாங்க வச்சுக்கீங்களேன். இங்க இருந்து ஒரு 4 எடுத்துருங்க, இங்க இருந்து ஒரு 4 எடுத்துருங்க. அப்போ நமக்கு 4 விட்டுட்டீங்கன்னா, இது ஒரு புரிதலுக்காக சொல்றேன். இங்க வந்து அப்போ நமக்கு 6 பேர், இங்க வந்து 7 பேர், ஓகேவா. 8 பேர் எதுவுமே படிக்கல, 4 பேர் எல்லாம் படிக்கிறாங்க. இப்போ கூட்டி பாருங்க, 6 7 13, ஓகேவா. 13 8 21 பிளஸ். புரியுதா உங்களுக்கு? 6 பேர் பிரெஞ்சு மட்டும் படிக்கிறாங்க, அதாவது 10ல இருந்து 4 மைனஸ் பண்ணிட்டேன், 6 பேர். அப்புறம் இது வந்து செக் பண்றதுக்காக ஸ்பானிஷ் வந்து 7 பேர் படிக்கிறாங்க, 11ல இருந்து 4 மைனஸ் பண்ணிட்டேன். அடுத்து பாருங்க, இங்க 8 பேர் வந்து எதுவுமே படிக்கல, 4 பேர் 2 லாங்குவேஜ் படிக்கிறாங்க. பிளஸ் பண்ணி பாருங்க, = 25 வருதா? ரைட் தானே? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் 61. சீதா, Rita, Geeta, Lada are 4 sisters. The following statement are all true. Who among them is the youngest? ஓகேவா. சீதா is the oldest சொல்லிருக்காங்க, ஓகே. லதா is not the oldest சொல்லிருக்காங்க. கீதா is younger to Rita, younger to
கீதா வந்து ரீதாவோட யங்கஸ்ட் சொல்லிருக்காங்க. லதா வந்து ஓல்டஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கீதா இஸ் நாட் யங்கஸ்ட். கீதாவும் அப்ப யங்கஸ்ட் கிடையாது. அப்ப உங்களுக்கு கீழே ஒரு யங்கஸ்ட் இருக்காங்க. அதான் வந்து லதாவா இருக்க முடியும். கரெக்டா? அப்போ இதான் வந்து அந்த ஆர்டர். புரிஞ்சுங்களா? ரொம்ப ஈஸியான ஒரு ஆர்டர் தான். ஸோ அப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க? ஹூ அமாங் த யங்கஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? லதா இஸ் த யங்கஸ்ட். புரிஞ்சு போச்சு. பி இஸ் த ரைட் ஆன்சர். வெரி ஈஸி கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஹரி வெய்ஸ் லெஸ் தேன் குரு, ஹரி வெய்ஸ் மோர் தேன் மனோ. ஹரி குருவை விட குறைஞ்ச வெயிட், ஆனா ஹரி வெய்ஸ் மோர் தேன் சாரி, ஹரி வெய்ஸ் லெஸ் தேன் குரு. குருவை விட ஹரி வந்து வெயிட் கம்மி, ஆனா மனோவை விட ஹரி வந்து வெயிட் அதிகம். ஓகேவா? ஸோ கிரேட்டர் தேன். மனோ வெய்ஸ் த லீஸ்ட். மனோ தான் உள்ளே லீஸ்ட். ஸோ லாஸ்டா போட்டாங்க. விச் இஸ் த ஃபாலோயிங் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் இஸ் அ கன்க்ளூஷன் ஃப்ரம் 1 and 2. எஸ், ஆமா பாசிபிள் தானே. ஆமா. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த இது தேவையில்லைல்ல. இங்க பாருங்களேன், இதை ரெண்டும் விட்டுட்டு இது பாருங்க, ஹரி வெய்ஸ் லெஸ் தன் குருன்னு போட்டோம். இந்த ரெண்டையும் ஃபில் பண்ணும்போது நமக்கு இது வந்துருச்சு இல்ல. இந்த மூணாவது ஒன்னே நமக்கு தேவைப்படல. ஓகேவா? இதான் எனக்கு கரெக்ட்னு தோணுது. செக் பண்ணிக்கலாம். தேர்ட் இஸ் ட்ரூ பட் நாட் 1. இல்ல அதுவும் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் உள்ளதும் கரெக்ட் தான். தேர்ட் cannot be determined from the, இல்ல இதுவும் தப்பு. 1 and 3 ஃபால்ஸ். இல்ல இது வந்து ஈஸியா இருக்குங்க. ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ புரியுது இல்லையா? அடுத்த கொஸ்டின். அட் ஐபிஎல் மேட்ச் பீட்டர் வாஸ் சிட்டிங் இன் சீட் 1 or 2. Maria was sitting in the second seat right of Peter. Tom was sitting in the seat to the left of Peter. Max was sitting right to the Peter at 106. John is the middle of the Max and Maria. In which seat John was sitting? ஓகே, சூப்பரான கொஸ்டின். ஓகேவா? ஸோ பொறுமையா மேப் பண்ணிக்கலாம். பீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 102 இருக்காரு. ஸோ பீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 102 இருக்காரு. மரியா இஸ் சிட்டிங் இன் த செகண்ட் சீட் ரைட் டு பீட்டர். ஸோ ரைட்ல இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இங்க வந்து மரியா ஸோ செகண்ட் சீட்ல இருக்காங்க. அப்போ 104 போட்டுக்கலாமா? டாம் வாஸ் சிட்டிங் இன் த சீட் டு த லெஃப்ட் ஆஃப் பீட்டர். ஓகே, அப்ப டாம் வந்து லெஃப்ட்ல ஜஸ்ட் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து டாம் இருக்காரு. 101 போட்டுக்கலாமா? கரெக்டுங்களா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? மேக்ஸ் வாஸ் சிட்டிங் ரைட் டு த பீட்டர் அட் 106. ஸோ பீட்டர் ரைட்ல இருக்காரு, 106ல இருக்காரு. பீட்டர் 106. ஓகே, வேற யார் கொடுத்துருக்காங்க? மேக்ஸ். ஓகே சாரி, இது வந்து மேக்ஸ். ஜான் இஸ் இன் த மிடில் ஆஃப் மேக்ஸ் அண்ட் மரியா. மேக்ஸுக்கும் மரியாவுக்கும் இடையில வந்து யார் இருக்காங்கன்னா ஜான் இருக்காரு. அப்போ 105ல இருக்காரு. ஓகேவா? இன் விச் சீட் ஜான் வாஸ் சிட்டிங்? 105ங்களா? ஸோ 103ல போய் யார் இருக்காருன்னு சொல்லவே இல்லை. ஓகேவா? ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மரியா வந்து பாத்தீங்கன்னா 104 இருக்காங்க. அப்படிதானே? மரியா சிட்டிங் செகண்ட் சீட் டு ரைட் ஆஃப் பீட்டர். பீட்டருக்கு ரைட்ல இருக்காங்க. ஸோ பீட்டர் வந்து 102ல இருக்காரு. மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 106ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ கண்டிப்பா மரியாவுக்கும் மேக்ஸ் கடையில ஒரே ஒரு சீட் தான் இருக்குது. ஸோ ஜான் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஜான் வந்து 105ன்னு சொல்லிக்கலாம். ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். அரேஞ்ச் இன் அ மீனிங்ஃபுல் சீக்வன்ஸ். அப்பாயின்மெண்ட், கன்சல்டேஷன், சிக், ட்ரீட்மெண்ட், ரெக்கவரி. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? நமக்கு வந்து சிக் ஆகும். அப்படிதானே? ஸோ அப்போ ஏ வந்து தூக்கிடலாமா? அப்போ இந்த 3ல 1 தான். சிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆகும். கரெக்டா? இங்க எழுதிக்கலாம் 3. அடுத்து இதுல என்ன ஆகும்? சிக் ஆகணும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? அப்பாயின்மெண்ட் கேட்போம் டாக்டரை பார்க்கறதுக்கு. கரெக்டா? அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கன்சல்டேஷனுக்கு போவோம். அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போம். டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போம். அப்புறம் தான் சரியாகும். 5 தான் லாஸ்ட்ல வரணும். ஸோ அப்போ 5 லாஸ்ட்ல வர இதையும் தூக்கிடலாம். அப்போ 3, 1, 2, 4, 5. ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். அகைன் இஸ் ஈஸி கொஸ்டின். விச் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த புக்? ஸோ புக்கில் எதுங்க ரொம்ப முக்கியமான பார்ட்னு கேட்டிருக்காங்க. என்னது? எஜுகேஷனா, பேஜஸ் தான், நாலேஜா, இமேஜஸா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் இருந்தால் மட்டும் போதாது. பேப்பர் இருந்தால் புக்கு கிடையாது. ஓகேவா? பேப்பர் இருந்தால் வேற கவர்மெண்ட் கூட சொல்லலாம். ஓகே, எஜுகேஷன் கொடுக்கறது மட்டும் கிடையாது. புக்கில் நாலேஜ் இருக்கணும். அதான் கரெக்டான ஒரு இது இல்லையா? ஸோ நமக்கு வந்து எஜுகேஷன், இமேஜஸ் தாண்டி பேஜஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. பேஜஸ் தான் புக் ஆகுமா அப்படின்னு கேட்டா, பேஜஸ் மட்டுமே இருந்தால் புக் ஆகாது. அந்த புக்கு வந்து உங்களே என்ன பண்ணணும்? நாலேஜ் பண்ணணும். ஓகேவா? எஜுகேட் பண்றது வேற, நாலேஜ் பண்றது வேற. ஸோ நாலேஜ் பண்ணணும். அதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது WPKX UNIVன்னு சொன்னா ANNA, என்னன்னு சொல்லலாம்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்க W வந்து
UVW ஓகேவா, UVW MNOP ஒன்னு கேப்ல வருது பாருங்களேன், IJK UVWX எல்லாம் ஒன்னு கேப். அப்ப இங்கேயே இந்த ஒன்னு கேப்ல நம்ம பண்ணுவோமா? ஓகேவா, சோ ஒன்னு கேப்ல நம்ம பண்ணலாமா? ஓகே, அப்ப இங்க பாருங்க, இது பக்கத்துல ஒன்னு விட்ட கேப்ல ஒன்னே ஒன்னு தான் இருக்கு, ஈஸியா தூக்கி அடிச்சிடலாம். ஓகே, ஒருவேளை இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு விட்ட கேப்ல இசட் போயிட்டு ஒய் இருந்தா நம்ம வந்து யோசிச்சிருக்கலாம், ரிவர்ஸ்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஆப்ஷனே இல்லை. ஸோ இங்க வந்து சி MNOP OP BC ஓகேவா, CPPCA இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கேட்டிருக்காங்க, இங்க என்ன வரும் கேட்டிருக்காங்க இல்லையா, இங்க மேல கரெக்ட் தான். ஓகேவா, நல்ல வேலை. CPPC அதாவது ஒன்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து பார்க்கும்போது +1 கீழே இருந்து +1 போயிருது. அவ்வளவுதான், ஈஸியான கொஸ்டின் தானே. ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 67 இருந்து 70 வரை இந்த இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, a company has four offices. Numbers 1, 2, 3 and 4. Each of its office has exactly one computer and exactly one printer. Each of these 8 machines was bought in either 2019, 20 or 21. The 8 machines were bought in a manner consistent with the following condition. ஓகேவா, ஸோ ஒரு கம்பெனி 4 கம்பெனி இருக்கு, 1, 2, 3, 4 கம்பெனி இருக்குது. ஒரு கம்ப்யூட்டரும் ஒரு பிரிண்டரும் வந்து எல்லாத்துலயும் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா 2019, 20, 21 தான் வாங்கியிருக்கணும். ஓகேவா, ஸோ அதுக்கான கண்டிஷன் வந்து எங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுக்கான கண்டிஷன் வந்து நமக்கு வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இன் ஆல் த 4 ஆஃபீஸஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் பாட் ஏர்லியர் தேன் பிரிண்டர் ஆர் இன் த சேம் இயர். ஓகேவா, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க இயர் வந்து 901 வச்சுக்கிறேன். ஓகேவா, புரியுதுக்காக. இல்லை வந்து 19, 20, 21 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாருங்க, இன் ஆல் த 4 ஆஃபீஸஸ் கம்ப்யூட்டர் ஆர் பாட் ஏர்லியர் தேன் பிரிண்டர். ஓகேவா, பிரிண்டரை விட கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியராக தான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா, கம்ப்யூட்டர் பிரிண்டர் விட கம்ப்யூட்டர் வந்து ஏர்லியராக தான் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து சொல்றாங்க. ஓகே, கம்ப்யூட்டர் இன் ஆஃபீஸ் 2 அண்ட் பிரிண்டர் இன் ஆஃபீஸ் 1 ஆர் பாட் இன் த சேம் இயர். ஓகேவா, கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் 2ல பிரிண்டரும் கம்ப்யூட்டர் இந்த ஆஃபீஸ் 2 கம்ப்யூட்டர் வந்து ஆஃபீஸ் 2ல கம்ப்யூட்டரும் ஆஃபீஸ் 1ல பிரிண்டரும் வந்து சேம் இயர்ல வாங்கியிருக்காங்க. இந்த ரெண்டும் வந்து சேம் இயர்ல நடந்திருக்குங்க. ஓகேவா, இது வந்து சேம் இயர், நமக்கு என்னன்னு தெரியாது, பார்த்துக்கலாம். அடுத்தது என்ன சொல்றாங்க, கம்ப்யூட்டர் இன் ஆஃபீஸ் 3 அண்ட் இது நம்ம இன்னும் பண்ணல, கம்ப்யூட்டர் இன் ஆஃபீஸ் 3 அண்ட் கம்ப்யூட்டர் இந்த பிரிண்டர் இன் ஆஃபீஸ் 4 ஆர் பாட் இன் சேம். இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் இயர்ல வாங்கியிருக்காங்க. ஓகேவா, இதுவும் நமக்கு வந்து சேம் இயர்ல நடந்துக்குது. கம்ப்யூட்டர் இன் ஆஃபீஸ், ஸோ இந்த ரெண்டு நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. கம்ப்யூட்டர் இன் ஆஃபீஸ் 2 அண்ட் கம்ப்யூட்டர் இன் ஆஃபீஸ் 3 நாட் பர்ச்சேஸ் இந்த சேம் இயர். ஸோ ரெண்டாவது இங்கேயும் உள்ள கம்ப்யூட்டரும் இந்த கம்ப்யூட்டர் வந்து சேம் இயர்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணல. ஓகேவா, இது வந்து சேம் இயர்ல பர்ச்சேஸ் பண்ணுது, சேம் இயர்ல பர்ச்சேஸ் பண்ணல. கம்ப்யூட்டர் இன் ஆஃபீஸ் 1 அண்ட் பிரிண்டர் இன் ஆஃபீஸ் 3. கம்ப்யூட்டர் இன் ஆஃபீஸ் 1 சேம் இயர் கொடுத்துட்டு 2020 கொடுத்துட்டாங்க. ஓகேவா, 20 கொடுத்துட்டாங்க, சேம் இயர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க கண்டிப்பா வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி இது வந்து 21 கரெக்டா, 20 கொடுத்தாங்கன்னா இது ஆப்வியஸா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20, ஏன்னா எல்லாமே கம்ப்யூட்டர் தான் முன்னாடி வாங்கியிருப்பாங்க, அப்படிதானே. இது வந்து 20, இதுவும் 20ன்னு வச்சுக்கோங்களேன். புரியுதா, ரொம்ப காம்ப்ளிகேட்டா எழுதுறேன்னா. ஸோ நமக்கு வந்து இப்போ இந்த 2020 கொடுத்தாங்க, அப்படிதானே. அப்போ இதுவும் சேம் இயர். அப்போ கம்ப்யூட்டர் வந்து இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, கம்ப்யூட்டர் ஆர் பாட் ஏர்லியர் தேன் பிரிண்டர். பிரிண்டரை விட முன்னாடியே நமக்கு வந்து கம்ப்யூட்டர் வாங்கியிருப்பாங்க. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 20னா இது வந்து கண்டிப்பா 21 ஆக்கணும். அப்போ இது வந்து 20னா நமக்கு வந்து இது வந்து கண்டிப்பா 19 இருக்கணும். கரெக்டா, ஓகே. ஸோ வேற என்ன கொடுத்தாங்க, அப்போ இது 19னா இதுவும் 19, இது 21னா இதுவும் 21. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி தான், அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது முன்னாடியே வாங்கியிருப்பாங்க. அப்போ இது வந்து 22. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் இயர்னா கண்டிப்பா இது வந்து 21 தான் வரும். ஓகேவா, ஸோ இது வந்து 19 இருக்கு, பாசிபிள் இருக்கு. இது வந்து முன்னாடினா 18 இல்லை, அப்போ அகைன் இது வந்து 19 தான். ஸோ இதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறது. புரிஞ்சுங்களா? இந்த கம்ப்யூட்டர் இன் ஆஃபீஸ் 3 இஸ் பாட் ஏர்லியர் தேன் பிரிண்டர் இன் த சேம் ஆஃபீஸ் 3ல ஏர்லியரா. ஸோ ஓகே, இப்போ வந்து கண்டிஷன் கொடுத்துறாங்க, இஃப் த கம்ப்யூட்டர் வந்து ஆஃபீஸ் 3ல
பிரிண்டர் இந்த சேம் ஆஃபீஸை விட ஏர்லியராக வாங்கியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன கண்டிஷன்? ஓகேவா? ஸோ செம்மையா குழப்புற கொஸ்டின். பிரிண்டர் இந்த ஆஃபீஸ் 1 பாட் இன் 2019. ஓகேவா? இது கரெக்டாக இருக்குமா? அதாவது மூணாவது ஆஃபீஸில் உள்ள கம்ப்யூட்டர் வந்து பிரிண்டருக்கு முன்னாடியே வாங்கியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடந்திருக்கும்? பிரிண்டருக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்கிறதுல ஆஃபீஸின் பிரிண்டரின் ஆஃபீஸ் 1 இஸ் பாட் 2019 இல்லை. நமக்கு இந்த கண்டிஷன் இங்கே இருக்குது. 29 இல்லை. அடுத்தது கம்ப்யூட்டரின் ஆஃபீஸ் 2 இஸ் பாட் இன் 2019, அதுவும் இல்லை. இங்க பாருங்க, இல்ல 19 வாய்ப்பே இல்லை. பிரிண்டரின் ஆஃபீஸ் 4 இஸ் 2019, எஸ் இருக்குது. ஓகேவா? இருக்குது. அப்போ இதங்க தெரிஞ்சு இதான் கரெக்ட். வேற கம்ப்யூட்டரின் ஆஃபீஸ் 1 இஸ் பாட் இன் 2021, ஸோ அதுவும் இல்லை. கம்ப்யூட்டர் 2020 வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஈஸியாக இருக்குங்க. ஸோ 68 அகெயின் இது சேம் இதுதான். இங்க பாருங்க, இந்த கம்ப்யூட்டர் இன் ஆஃபீஸ் 3 இஸ் பாட் ஏர்லியர் தேன் பிரிண்டர் இன் த சேம் ஆஃபீஸ். ஓகே, ஆஃபீஸ் 3ல வந்து கம்ப்யூட்டர் வந்து பிரிண்டரோட முன்னாடி வாங்கிட்டாங்க அப்படின்றப்ப ஆஃபீஸ் 1 இஸ் பாட் டியூரிங் 2021. ஓகே, ஆமா 2021 தான். ஆமா. தென் பிரிண்டர் இன் ஆஃபீஸ் 2 இஸ் பாட் டியூரிங் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பிரிண்டர் வந்து ஆஃபீஸ் 2ல எங்க வாங்கியிருப்பாங்க? 2021ல வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, 2021. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2021லயே வாங்கிக்கலாம், இல்ல 2022ல வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுவான்னு சொல்லி என்னோட ஃபேவரட் மோஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 2020. ஏன்னா இங்க ஒரு சின்ன கன்ஃபியூஸ் இருக்கு நமக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது 69. இஃப் த கம்ப்யூட்டர் அண்ட் பிரிண்டர் இன் ஆஃபீஸ் 3 ஆர் பாட் இன் த சேம் இயர் தென். ஓகே, இங்க வந்து ஒருவேளை சேம் இயரா இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே அது கீழே பார்த்துட்டு வருவோம், ரொம்ப குழப்பது. ஓகே, printer in office 2 and printer in office 3 or printer in office 2 printer in office 3 சேம் இயர்ல வாங்கியிருப்பாங்களா? 2லயும் 3லயும் பிரிண்டர் சேம் இயர்ல வாங்கியிருப்பாங்களா? 2லயும் 3லயும் பிரிண்டர் சேம் இயர்ல வாங்கியிருப்பாங்களா? ஒருவேளை இது நமக்கு வந்து மாற்ற முடியாது, இது கொடுத்தது. ஒருவேளை இதுவும் 20ல வாங்கியிருந்தாங்கன்னா 2லயும் 3லயும் பிரிண்டர் வந்து சேம் இயர்ல வந்து வாங்கியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சேம் இயர்ல வாங்கியிருப்பாங்க. இது எப்படி 21 வந்துச்சு? இதுவும் வந்து சேம் இயர்ல வாங்கி வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ சூப்பருங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ மீதியில் செக் பண்ணி பாருங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் இதே ஆன்சர் இருந்தாலும் நான் விட்டுட்டேன். ஓகேவா? செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது லாஸ்டா ஒரே ஒரு இது. இஃப் த கம்ப்யூட்டர் அண்ட் பிரிண்டர் இன் ஆஃபீஸ் 3 பாட் இன் த சேம் இயர் தென் த கம்ப்யூட்டர் ஆஃப் ஆஃபீஸ் இன் கம்ப்யூட்டர் இன் ஆஃபீஸ் 4 இஸ் பாட் டியூரிங். ஒருவேளை கம்ப்யூட்டரும் பிரிண்டரும் ஆஃபீஸ் 3ல சேம் இயர்ல வாங்கினாங்கன்னா 4ல என்ன இருக்கும்? ஸோ அதே தான் நம்ம இப்போ பார்த்து அதே தான் எக்ஸ்ட்ரா வந்து 4 கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது சேம் இயர்ல வாங்கியிருந்தாங்கன்னா இது வந்து என்ன ஆயிருக்கும்னா 2020லயோ 2019லயோ இருந்திருக்கும். அவ்வளவுதானே? ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்து அதே கொஸ்டின் வருது. ஓகே, இங்க 2020 2019. ஓகே சூப்பர். ஸோ டில வந்து ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு 2020லயோ 2019லயோ இருந்திருக்கும். ஓகே, ஸோ கொஞ்சம் இல்லை, ரொம்பவே மூளையே பொறுமையாக யோசித்து போட வேண்டிய கொஸ்டின். இந்த கொஸ்டின் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, ஸோ இவ்வளோ நமக்கு வந்து கேட்கப்பட்ட கேள்விகள். இதில் ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா நமக்கு வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்க. நம்ம இந்த டாபிக்கோட சேர்ந்து நம்ம வந்து தனியாக வந்து வீடியோஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.